முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நாளைக்கு சில முக்கியமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதை பற்றி உனக்கு முன்கூட்டியே சொல்லி உன்னை கவனமாக இருப்ப சொல்வதற்காக தான் இந்த அப்பன் முருகன் இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன். ஆமேன் செல்வமே. அவசரமாக உன்னை தேடி வந்த உன் அப்பன் முருகன் உனக்கு மன தைரியத்தை கொடுப்பதோடு நிறுத்திட மாட்டேன். உனக்கு மன மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கூட கொடுக்க போகிறேன். நாளைக்கு நான் உனக்காக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீ தவற விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் அதை பற்றி முன்கூட்டியே சொல்ல வந்தேன். நாளைக்கு நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகுது. இத்தனை காலமாக நீ பிறந்ததிலிருந்து பட்ட கஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நாளைக்கே ஒரு நல்ல விடியலை கொடுக்க போகிறேன். தோல்வியை மட்டுமே பார்த்த உனக்கு நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறேன் என் செல்வமே. எல்லா மனிதர்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களா, உன்னை கஷ்டப்படுத்தினவங்களா இருந்தாங்க இல்லையா? அது அனைத்தையும் சரி செஞ்சு நாளைக்கு அவர்களை உன்னை புரிந்து கொண்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி உன்னை பாராட்டும்படி செய்ய போகிறேன். அதிர்ஷ்டத்தை பெற தகுதியான பிள்ளையாக மாறிவிட்ட உன் வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகுது. இத்தனை நாளாக நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாமே இந்த இரவோடு இரவாக முடிஞ்சு போய் நாளைக்கு நீ வெற்றியின் உச்சத்தை தொடப்போகிற. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், நான் ஒருபோதும் உன் மனசை உடைக்கலை, உன்னை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கேன்னு. அதே போல தான் இது உன் உயர்வுக்கான காலம். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுறாதே. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கை நாளைக்கே வெளிச்சமாக மாறப்போகுது. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன்னுடைய துன்பத்தை போக்கி இன்பத்தை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் என் செல்வமே. உன் தலைவிதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி படைத்த இந்த முருகன் என் அன்பு பிள்ளையான உனக்காக அதை செய்ய மாட்டேனா என்ன? நம்பிக்கையோட என்னையே எதிர்பார்த்து காத்து நம்பி வணங்கிக்கிட்டு இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச நல்ல செயல்களுக்காகவும் பொறுமையோடு என்னை வணங்கியதற்காகவும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகிறேன். நாளைக்கு நிறைய நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ செஞ்ச நன்மைகளின் எதிரொலியாக இந்த அப்பன் முருகன் நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இன்று இரவோடு இரவாக உன் கர்ம பந்தங்கள் அனைத்தும் தளர்ந்து போய் நாளைக்கு சந்தோஷமான வெற்றி மலரப்போகுது. சில நேரங்களில் நீ தனியாக இருக்கும்போது உன் மனசில் பல சிந்தனைகளும் யோசனைகளும் பயங்களும் வர்றதை நான் பார்க்குறேன். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கடைசியில் நம்ம கையில் காசு இருக்குமோ இருக்காதோ, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்குவாங்களோ இல்லையோ, நம்ம குடும்பம் சரியாக இருக்குமா, நம்ம குடும்பத்தில் தலைமுறையும் வாரிசுகளும் வசதிகளும் செல்வமும் சந்தோஷமும் வருங்காலத்தில் இருக்குமான்னு நீ யோசிக்கிறத நான் பார்த்துருக்கேன். நம்ம உடம்புலையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், கைகால் சுகமாக தெம்போட நல்லா வாழணும் என்ற அந்த பயமும் கூட உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும் என் செல்வமே. பயம் வருதுன்னாலே அது நம்பிக்கை குறைவதற்கான அடையாளம்தான். என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா எப்படி பயம் உனக்கு வரும்? பயப்படாமல் அப்பா முருகான்னு என்னை கூப்பிடு. நீ என்னை கூப்பிட்ட அந்த அழைப்புக்காகவே நான் உன்னை நோக்கி ஓடி வந்து உன் உள்ளத்தில் தைரியத்தை கொடுப்பேன். உன் வீட்டை சுற்றி உனக்கு பாதுகாப்பு கவசமாக வேலி போட்டு நிற்கும் இந்த அப்பன் முருகன் நிச்சயமாக உனக்கான நல்லதை அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு உன் மனசு அமைதியாக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். பல இரவுகள் தூங்காமலேயே, கண்களில் தூக்கம் இல்லாமலேயே நீ கஷ்டப்பட்டு தவிக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு பல சமயங்களில் உன் உள்ளம் அழுகிறதல்லவா? யாருக்கும் தெரியாமல் உன் மனசை அழுகிறதையும் நீ பயப்படுறதையும் கவலைப்படுறதையும் வருத்தப்படுறதையும் பார்த்துட்டு தான் உனக்கு சமாதானத்தை கொடுத்து அதோடு நின்றுடாமல் சந்தோஷத்தையும் சேர்த்தே கொடுப்பதற்காக வந்திருக்கேன். உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக இந்த ஜென்மத்தில் நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே. உன்னை நம்ப வச்சு துரோகம் செஞ்ச மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கலாம். உன் நல்ல மனசை அவங்க புரிஞ்சுக்காம உன்னை பலவீனமாக நினச்சி உன்னை ஏமாற்றி இருந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகன்
உனக்காக நல்ல ஏற்றத்தை கொடுக்க வந்துட்டேன். யாரெல்லாம் உன் மனசை உடைச்சி உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துனாங்களோ அதை தாண்டி உனக்கான உயர்வை கொடுக்க நான் வந்துட்டேன். ஆனால் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் உன்னை ஏமாத்தினவங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட போகிறாங்க. அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களை பாடாய் படுத்துவதை பார்த்து ஐயோ பாவம்னு நீயே அவங்க மேலே இறக்கப்பட தான் போகிற. இத்தனை நாளாக அமைதியாக பொறுமையாக என்னை வணங்கிய உனக்காகவே இந்த அப்பன் முருகன் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் இல்லை, நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். அமைதிதான் வெற்றியை பெறுவதற்கான ஆயுதம். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உன் கண்ணீரை மட்டுமே பார்த்த நான் இப்போ உன் சிரிப்பை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். நீ ஆனந்த கண்ணீரோட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா எனக்கு நன்றி சொல்ல தயாராகு தங்கமே. உன்னை இகழ்ந்து கேலி பண்ணி சிரித்தவர்கள் இப்போ உன் வாழ்க்கையில் நீ உயர்வடைவதையும் வெற்றியோடு நல்ல செல்வமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதையும் பார்த்து அமைதியாக நிற்க போகிறாங்க. நீ தனியாக இல்லை, இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருக்கேன்னு நான் சொன்னதை இப்போது தான் நீ உணர்வதற்கான நேரம் வந்துருச்சு. அதாவது உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உருவாக்க போகிறேன். உன் துயரத்துக்கும் துன்பத்துக்கும் முடிவு கட்டி உனக்கான நல்லதை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் உண்மையோட உறுதியாக நில்லு. உன் உழைப்பை நீ ஒருபோதும் கைவிடாதே. உன் மேலே மரியாதை வச்சு இந்த முருகன் உனக்கான நிறைய மதிப்புகளை அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். நல்ல மனசு கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாருமே மதிப்பும் மரியாதையும் செலுத்தும்படியும் உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை குவிக்கப் போகிறேன் என் செல்வமே. இத்தனை நாளாக நான் நினச்சா எதுவுமே நடக்காது, நான் ஆசைப்பட்டா எதுவுமே கிடைக்காது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஓ வாயாலேயே உன்னையே நீ அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பெருமையோடு வாழும் அளவுக்கு உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறேன். உனக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் உன் மனசை குழப்பமாக்கி உனக்கு சோர்வை கொடுக்கிறதல்லவா? இது எல்லாமே இப்போ சரியாயிடும். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்காகவே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். தோல்விகளை பார்த்து பயப்படாமல் அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில் யாராவது கல்லையும் முள்ளையும் மேடு பள்ளத்தையும் கொடுத்தாலுமே கூட, பொறாமப்பட்டு உன்னை பின்னுக்கு திணித்த நினைச்சாலும் கூட, உன் காலை வாரிவிட நினைச்சாலும் கூட, உன் நேர்மையும் உழைப்பும் நல்ல மனசும் உன்னை காப்பாற்றுமேன் செல்வமே. உன் நேர்மைக்கும் உண்மைக்குமாக தானே இந்த முருகன் நான் உனக்கு வழிகாட்டியாக உன் கூடவே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்ல வழியை நான் திறந்து வைக்கிறேன். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் இந்த முருகன் நான் இருப்பேன். நான் உனக்கு துணையாக இருந்து உன் மௌனத்தையே உனக்கான வெற்றியாக மாற்றமாக உருவாக்கி தர்றேன். இந்த உலகே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னை நல்ல நிலைமைக்கு நான் நிச்சயம் கொண்டு வருவேன் என் செல்வமே. இப்போதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ அமைதியாக இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு நீ எழுந்து நிற்கிறதுக்கேற்ற காலம் வந்துருச்சு. உன்னை தாழ்த்த நினைச்ச கைகளே இப்போ உன்கிட்ட வந்து உதவி கேட்டு நிற்க போகிறாங்க. உன்னை நிராகரித்து ஏளனமாக பேசின அதே வாய்களே இப்போது உன் பேரை மரியாதையோடு சொல்லும் காலம் வந்துருச்சு. நான் நினச்சேனா ஒரு நொடி போதும் உன் நிலைமையை மாற்றி அமைப்பேன்னு சொன்னேன் அல்லவா? இதோ இந்த இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையை மாற்றி எழுதி நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்க போகிறேன். ஏன் முருகா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? எல்லாரும் ஏன் இப்படி என்னை மட்டுமே ஏளனமாக இலக்காரமாக பேசுகிறாங்க, குறி வச்சு என்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னு கேட்டாயல்லவா? பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக முத்துதுன்னா அது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையில் எல்லை மீறி போயிடுச்சு. அதனால தான் அது அனைத்தையும் இன்று இரவோடு இரவாக நான் முடிவு கட்ட போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒளியை கொடுத்து உன்னை பிரகாசமாக ஜொலிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி எதையும் எதிர்கொள்ள நீ தயங்காதே. உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். உனக்கு பின்னால் நின்று
உன்னை காக்கும் தெய்வனாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னை ஓரங்கட்ட நினைச்சவங்களுக்கு முன்பாகவே உன்னை நடுவில் உட்கார வச்சு உயரத்தில் தூக்கி நிறுத்த வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ அனுபவிச்ச அவமானம் உன் வாழ்க்கைக்கான வீழ்ச்சி கிடையாது, அதுதான் உன் எழுச்சியின் ஆரம்பமே. நீ வடித்த கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்வமே. என் திருவடியை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். காலத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கு. உன் தலையை குனிய வைக்கும் விதமாக, உன்னை அவமானப்படுத்தும் விதமாக நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு அதையே உனக்கு சாதகமாக மாற்றி அதையே உனக்கு வெற்றி கிரீடமாக உன் தலையில் அணிவிக்க போகிறேன். நீ எதை நினச்சும் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். தலையை உயர்த்தி தன்மானத்தோட தைரியமாக வாழ தயாராக என் செல்வமே. என் அருளின் மூலமாக நிச்சயமாக நான் உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார வைப்பேன். உன் குடும்பத்துக்காக பல ஆசைகளையும் கனவுகளையும் தியாகம் செஞ்சுட்டு குடும்பம்னு அவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்க உன்னை நான் பலசாலியாகவே நினைக்கிறேன். நீ ஒருபோதும் உன்னை கோழையாகவோ பலவீனமாகவோ நினைக்காதே. எல்லாரும் சுயநலத்தோடு வாழும் இந்த பூமியில் உன் குடும்பத்துக்காகவும் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் வாழக்கூடிய நீ எவ்வளோ பெரிய பலசாலின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் என் அருளின் மூலமாக உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான கடமைகளை நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் பொறுமை நிச்சயம் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன் குடும்ப வாசலில் உன் வீட்டு வாசலிலும் நானே உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க போகிறேன். உன் தியாகம் வீணாக போகாது என் மகளே. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் என் ஆசீர்வாதத்தை தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாதான் எல்லா விஷயங்களையும் என்னால் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்க முடியும். இத்தனை நாளாக எத்தனையோ இரவுகள் எல்லாரும் தூங்கிய பிறகு தலைநில முகத்தை மூடிக்கிட்டு நீ மனசுடைஞ்சு அழுத குரலுக்கெல்லாம் இப்போது நான் பதில் சொல்ல போகிறேன். உன் கண்ணீர் எதுவும் தரையில் விழுகலை, என் பாதத்தில் தானே வந்து விழுந்துச்சு. அதனால தான் இந்த இரவோடு இரவாகவே என் பிள்ளையான நீ அழுததையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்க முடிவெடுத்துட்டேன். நாளை விடியலை உனக்கு நல்ல விடியலாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ அழுகக்கூடாது. உன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல விதத்தில் மாறும்.